வெல்கம் டு அபீஸ் ஃபார்ம். இன்றைக்கி நம்மளுடைய ஃபார்முக்கு வந்திருக்கோம். ரொம்ப நாள் ஆச்சு ஃபார்ம் வீடியோவே நான் வந்து போட்டு. ஏன்னா சில பல காரணங்களால் நான் வர முடியல. ஸோ ஃபுல்லாக திரும்ப வந்து க்ளீன் பண்ண இடம்லாம் வந்து நிறைய வந்து இந்த மாதிரி புல் பூண்டெல்லாம் முளைச்சி போச்சு. ஸோ மழை வர்றதுனால கொஞ்சம் ஈஸியாக விட்டுட்டேன். செடிங்களுக்கு வரக்கூடிய தண்ணி வந்து கண்டிப்பாக வந்துடும், கிடச்சிரும். ஈரத்தில் இந்த மாதிரி செடிங்களை இந்த மாதிரி களை செடிகளெல்லாம் பிடுங்கினா ஈஸியாக வந்துடும். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, பேட் நியூஸ் பாருங்கள். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இங்கே இருந்த ஒயர்லாம் வந்து கொஞ்சம் எலக்ட்ரிக் பொருள்லாம் வந்து திருடிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். மோட்டருக்கு போடுற ப்ளக்குங்க, அங்கேருந்து அந்த போர் பாயிண்ட்லேருந்து ஒயர் கொடுப்பாங்க இல்லையா, ஸோ அது எடுத்துகிட்டு வந்து இங்கே இபி பாக்ஸில் ஃபிக்ஸ் பண்ணி நாங்கள் வந்தால் தண்ணி விடுறதுக்காக மோட்டருக்கு போடுறதுக்கு சுவிட்ச் இங்கே தான் ப்ளக் பாயிண்ட் இருக்குது. இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ஒட்ட வச்சு கட் பண்ணி எடுத்துருக்கானுங்க. இங்கே பாருங்க, இதுல இருந்து கட் பண்ணி எடுத்திருக்காங்க. ஸோ நம்ம வந்து எவ்வளோ ஹைட்டு செவர் போட்டிருக்கோம், இந்த திருட்டு பசங்க என்னெல்லாம் வேலை பண்ணியிருக்கானுங்க பாரு. அவ்வளோ ஆதங்கமாக இருக்குது. நம்ம ஒவ்வொரு பைசாவும் சேர்த்து வச்சு வைத்தவாயை கட்டி ஏதோ நமக்கு பிடிச்சது ஏதாவது ஒன்று ரெடி பண்ணுவோன்னு பண்ணால், இந்த மாதிரி பண்ணால் என்ன அர்த்தம்? ஆள் இருக்க வீட்லேயே வந்து திருடுறானுங்க அப்படின்றாங்க. ஸோ அதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு டாக் வந்து நம்ம ஃபார்மில் இருந்தால் எந்த நாயும் உள்ளே வந்து குதிக்காது. சாரி, நாயின்னு சொல்லவே கூடாது, திருட்டு பசங்க. நாயின்றது நன்றி உள்ள ஜீவன், பைரவர்னு சொல்லுவாங்க. பாருங்க, ஒட்ட கட் பண்ணியிருக்கானுங்க. மோட்டரையே கட் பண்ணி எடுத்துட்டு போயிடுவானுங்க பொழுது. இவனுங்களுக்கெல்லாம் என்ன பண்றது? ஒன்று கரண்ட் ஷாக் வைக்கணும், இல்லைன்னா வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். நம்ம ஆள் இல்லாத டைம்ல வரப்போ நம்ம என்னத்தை கம்ப்ளைண்ட் கொடுக்கறது? யார் வந்தாங்கன்னு தெரியல. இந்த பைரவர் வந்து எங்க வீட்டுக்கு தான் காவலா இருக்காரு, இங்க வரமாட்டாரு. இங்க நாங்க வரப்பதான் அங்க வருவான். குழந்தை என்ன பண்றது? ஆள் இல்லாத இங்க இருக்க முடியாதுல்ல. ஸோ நிறைய கத்திரிக்காய்லாம் வந்திருக்கு. அந்த கத்திரிக்காயெல்லாம் வந்து கட் பண்ணிக்கலாம். அதை கட் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. ஏன்னா இப்போ மழை டைம் அப்படின்றதுனால பூச்சிகள்லாம் வந்து நிறைய இருக்கும். ஸோ கிட்ட போனாலும் ஏதாவது கடிச்சிரும். குழந்தைய தான் கட் பண்ண சொல்ல போறேன். கத்திரிக்காய் நிறைய வந்திருக்கு, நல்லா பெரிய கத்திரிக்காயும் மாறி முத்தி இருக்கு. வெண்டைக்காய் செடி கூட வந்து நல்லா சூப்பராக வந்திருக்குங்க. வெண்டைக்காயெல்லாம் நிறைய வந்து முத்தி இருக்கு. எப்பவுமே வெண்டைக்காயை முத்தி விட்றதே வேலையா போச்சு எனக்கு. மிளகாலாம் பாருங்க, பிஞ்சி மிளகா இருந்தது முதல்ல பச்சை கலர்ல. அங்கே பாருங்க, பச்சை மிளகாய். ஸோ ரொம்ப மெலிசா இருக்கு, வேண்டாம் இப்போ பறிக்க வேண்டாம் அப்படின்னு இருந்தேன். ஸோ இன்னைக்கு பறிக்கலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஏன்னா வீட்டில் நிறைய ஆல்ரெடி வந்து வாங்கி வச்சிருக்கேன். அந்த மிளகாலாம் காலி ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா சூப்பராக கத்திரிக்காய் விதையுமே வந்து முளைச்சி வந்திருக்கு. ஒரு பிரண்டை செடி வந்து நட்டிருக்கேன், அதுவுமே வந்து நல்லா துளுத்து வருது. இந்த மழைக்கு வந்து எந்த செடி வச்சாலும் சூப்பராக வரும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் சைஸுக்கு வந்து வளர்ந்து வந்திருக்குங்க இந்த பூண்டு செடியெல்லாம். ரொம்ப பெரிய சைஸாக இருக்குது. இப்போ தான் இதை பிடுங்கி இழுத்தேன். பாருங்க எவ்வளோ பெருசு இருக்குது. என்னை விட ஹைட்டாக இருக்குன்னா பார்த்துக்கோங்களேன், எவ்வளோ ஹைட்டு போயிருக்கு பாருங்க. ஸோ அதுக்கு எவ்வளோ வேர்வு இருக்குது பாருங்க. இப்போ இருக்கிற இந்த செடியும் வந்து பிடுங்கி எடுக்க போகிறேன். ஈஸியாக வரும் இப்போ மழை டைம்ன்றதுனால. இப்போ இதை வந்து பிடுங்கி போட்டு பாருங்க. இப்போ மழை டைம்ன்றதுனால ஈஸியாக வருது. இதே வந்து காஞ்ச டைமில் வந்து பிடுங்கி போட்டோம்னா அவ்வளோ ஈஸியாக வரவே வராதுங்க. இவ்வளோ பெரிய செடி இது. மழை பெஞ்சுமே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. 2 கை வச்சு தான் பிடுங்க முடியும் போல். கத்திரிக்காய் நல்லா முத்தி இருக்கு. அதாவது முத்தி இருக்குன்னா முத்தி இருக்குல்ல, கரெக்டான பதத்தில் தான் இருக்குது. இது நல்லா வந்து தேங்காய் சைஸுக்கு வந்தால் தான் முத்தினா மாதிரி விதை வருது அதில். இல்லைன்னா நல்லாவே வந்து சூப்பராக எல்லாம் கத்திரிக்காவாக தாங்க இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நான் கட் பண்ணி பார்த்துருக்கேன். இது வந்து நெய் கத்திரிக்காவாம், நல்லா வந்து டேஸ்டாகவும் இருக்குது, ரொம்ப ருசியாக சூப்பராக இருக்குது. அங்கே வெண்டைக்காய் செடி அந்த ஒன்று இருக்கு. கட் பண்ண, அதையும் கட் பண்ண. எறும்பு இருக்கதாண்டா இருக்கும் செடிங்கள்ல, அதான் பூச்சியெல்லாம் இருக்கும், கொஞ்சம் பார்த்து கட் பண்ணு. என் பொண்ணை வச்சு தாங்க கட் பண்ண சொல்லியிருக்கேன். ஏன்னா குழந்தைங்களுக்கும் வந்து தெரியணும், செடியில் இருக்க காய்கறியெல்லாம் ஹார்வெஸ்ட் பண்ணும்போது அவங்களுக்கும் அது ஒரு இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அதோ அங்கே இருக்குது, அங்கே கட் பண்ண.
செடியை மெரிக்காம கட் பண்ணிடு. என்னன்னு தெரியல, இந்த மாஞ்செடி துளிர்லாம் வந்து பாருங்க சுருங்குது இலைகள். அது என்ன அப்படின்னு தெரியல எனக்கு. ஸோ மாஞ்செடி தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வளர்க்குறதுனால எனக்கு அதை பற்றி சரியா அவ்வளோ தெரியல. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சுருங்காமல் இருக்கிறதுக்கு இந்த இலைகள் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. இங்கே பாருங்க, இது பார்த்தீங்களா, கத்திரிக்காய் அறுத்தாச்சு. நல்லா சூப்பராக இருக்குங்க, நல்லா ஷைனிங்காக. நம்ம என்னமோ ஏதோ கலர் போட்ட மாதிரி இல்லை, அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்கவே. இந்த கலர் இன்னும் அழகாக இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு தேவையான கத்திரிக்காய் ஒரு 3/4 கிலோ இருக்கும். போன வாரம் வந்து பறிக்கும்பொழுது 1 கிலோவுக்கு மேலேயே பறித்தேன். அது என் சிஸ்டருக்கு, ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கும் கொடுத்துட்டோம். இங்கே பாருங்கள், இப்போ பாவக்காய் வந்திருக்கு. பாவக்காமே வந்து பறித்து எடுத்துக்கலாம். நம்ம வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் நம்ம வீட்லேயே இருக்குங்க. கட் பண்ணுடா. அது அண்ணாண்ட ஒன்று இருக்கு பாரு, அதையும் எடு. பொறுமையா செடியை பிச்சிடாது. அப்புறம் அது கீழே ஒன்று இருக்குது, ரொம்ப குட்டியா. அது விட்டுறாப்பண்ணா. இங்கே இருக்க எலுமிச்சை செடியா இல்லை இது சாத்துக்குடி செடியா அப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்லியிருக்கேன். அந்த செடியில் இருக்கிற பாவக்காயும் பறிச்சுக்கலாம், ஏன்னா அதில் தான் கொடிகள் வந்து போயிருக்கு. வேற எங்கன்னா இருக்கா பாரு. அவ்வளோதான். கற்பூரவள்ளி செடி நல்லா படர்ந்து வருது. கத்திரிக்காய் இங்கே ஒன்று இருக்குடா, அதையும் அறுத்துருவா.